அன்பான கன்னி தெய்வத்தை வணங்கக்கூடிய குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நிறைய கேள்விகள் வந்திருக்கு, ஆனால் இன்னும் பதில் சொல்லலையே அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்ட யாரும் நினச்சிடாதுங்க. கண்டிப்பாக அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிப்பேன். ஒவ்வொரு பதிவுகளாக பதிலளிக்க ஆசைப்படுகிறேன். அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது. ஏற்கனவே நம்ம வீட்டில் கன்னி பூஜை இருந்ததுனால நம்மளால் இதில் வந்து பதிலளிக்க முடியலை. இனி 365 நாட்களும் பதில் வந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய கேள்விகள் மிக புனிதமானது. உங்களுடைய கேள்விகள் இல்லை என்றால் எனக்கு இங்கு வேலை இல்லை. ஆகவே உங்கள் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருங்கள். கேள்வி கேட்பவர்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏனென்றால் நீங்கள் கேட்கும் ஒவ்வொரு கேள்வியும் சுமார் 5000 பேருக்காவது பிரயோஜனமாக இருக்கும். அதனால் உங்களுக்கும் இந்த புண்ணியம் வந்து சேரும். உங்களுடைய கேள்விகள் அனைத்தும் வித்தியாசமாகவும் விவேகமாகவும் இருக்கட்டும். காரணம், கேட்ட கேள்வியை திரும்ப கேட்டால் பிரயோஜனம் இல்லை. கேட்கப்படாத கேள்விகளை நீங்கள் கேட்கும் பொழுது அதற்கான பதிலை நான் தரும் பொழுது மற்றவர்களுக்கும் அது பிரயோஜனமாகவும் கன்னி தெய்வத்தை வணங்குவதற்கும் உதவியாக இருக்கும். ஆக ஜமுனா தேவி என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அந்த கேள்விக்கான பதிலை இப்பொழுது தருகிறேன். முதலில் கேள்வியை வாசிக்கிறேன். ஐயா, கணவன் மனைவி தாம்பத்தியத்திற்கு பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி கைகால் முகம் கழுவிய பின் கன்னி அம்மாவுக்கு விளக்கு ஏற்றலாமா? ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அருமையான ஒரு அற்புதமான சிந்தனை. இந்த சிந்தனை எல்லோரும் கேட்க நினைப்பார்கள், ஆனால் சிறிது யோசித்து கேட்காமல் விட்டு விடுவார்கள். ஆனால் இந்த சகோதரி அருமையாக கேட்டிருக்கிறார்கள். அவர்களை மனதார வாழ்த்துகிறேன். தாயே, தெய்வம் என்று வந்துவிட்டால் சுத்தம் பெரிதல்ல என்று சொல்வார்கள். இருதய சுத்தம்தான் பெரிது, உன் மன சுத்தம்தான் பெரிது என்பார்கள். அது 6 அறிவு கொண்ட நமக்கல்ல, 5 அறிவு கொண்ட மிருகங்களுக்கும் அல்ல. அறிவே இயங்காத, மனநலம் சரியில்லாத ஒரு மகனோ மகளோ ரோட்டில் பிச்சை எடுத்துக்கொண்டு எதுவும் தெரியாமல் சுயநினைவு இல்லாமல் அழுக்காகவும் குளிக்காமலும் வருடக்கணக்கில் இருந்து ஒரு கோயிலுக்குள் சென்றால் நிச்சயமாக அந்த தெய்வம் அந்த குழந்தையை வெளியே செல் என்று சொல்லாது. ஏனென்றால் இவர்கள்தான் தெய்வத்தின் குழந்தைகள். இவர்கள்தான் எதுவுமே தெரியாதவர்கள். ஆக அவர்கள் சென்றால் அது பாவமல்ல, இறைவனும் அதை பாவக்கணக்கில் சேர்ப்பதல்ல. ஆனால் 6 அறிவு கொண்ட நாம் உடலுறவு செய்து கொண்டு பின்பு தெய்வத்தை வணங்க வெறும் முகங்களையும் கைகளையும் கால்களையும் கழுவிவிட்டால் சுத்தமா என்று கேட்டால் நிச்சயமாக அது மிகப்பெரிய பாவம், மிகப்பெரிய தவறு. ஆகவே சுய நினைவோடு இருக்கும் நாம் நம்மை சுத்தப்படுத்தி கொண்டு நம் இருதயத்திலும் நல்ல எண்ணங்களை வைத்துக்கொண்டு நாம் வணங்கும் கன்னி தெய்வத்தை வணங்கினால் அந்த கன்னி தெய்வம் மகிழ்ச்சி அடையும், உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தரும். ஆக உங்கள் கேள்வி புனிதமான கேள்வி. இந்த கேள்வியை கேட்க ஆசைப்படுவார்கள், ஆனால் கேட்க முடியாமல் திணறுவதும் உண்டு. அருமையான கேள்வியை கேட்டு பலருக்கும் இது பிரயோஜனமான ஒரு பதிலை சொல்லச் செய்த ஜமுனா தேவி என்ற உறவுக்கு நன்றி கூறி மீண்டும் அதே ஜமுனா தேவி அடுத்த கேள்வி கேட்டிருக்கிறார். அதற்கு பதிலளிக்கிறேன். ஐயா, நான் செவ்வாய் வெள்ளி விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கிறேன். ஆனால் எனக்கு தினமும் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்ய ஆசை. எனக்கு தினமும் குளித்தால் உடல்நிலை சரியில்லாமல் ஆகுது ஐயா. சபாஸ். இதுவும் மக்களுக்கு ஒரு பிரயோஜனமான கேள்வி. இப்பவும் கூட அவங்க உங்களுக்கு தேவையான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. ஜமுனா தேவியோட கேள்வியாக இதை நான் பார்க்கல, ஒரு கன்னி தெய்வத்துடைய கேள்வியாக தான் நான் இதை பார்க்குறேன். ஏன்னா இதை பலரும் கேட்க போறீங்க. இதை நீங்கள் யோசிக்காமல் மனசில் எப்பவுமே தங்க வச்சுக்கிடுங்க. தாம்பத்தியத்துக்கு பிறகு உங்களை சுத்தப்படுத்திட்டு தான் நீங்கள் கும்பிடணும். இப்படி தினமும் குளித்தால் உடல்நிலை சரியில்லாமல் வரும்னு சொல்கிறாங்க. ஒரு உண்மை தெரியுமா? இதற்கு முந்தைய பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன். உன் குடும்பத்தில் ஒரு கன்னி இருந்தால் 100 IPS இருப்பதற்கு சமம்.
100 IAS இருப்பதற்கு சமம், 100 ஜட்ஜி இருப்பதற்கு சமம், இதெல்லாம் விட 100 டாக்டர்கள் இருப்பதற்கு சமம். இதற்கு விளக்கமும் முந்தைய பதிவில் தந்திருக்கிறேன். ஆகவே இந்த பதிவில் அதற்கான விளக்கம் தருவதில்லை. காரணம், முந்தைய பதிவை நீங்கள் கேட்கணும், கேட்டால் தான் அதில் உள்ளது உங்களுக்கு புரியும். ஏன்னா சொன்ன பதிலையே திரும்ப சொன்னால் கேட்பவர்களுக்கு வெறுத்து விடும். நான் தெய்வத்தை மக்களுக்கு கொடுக்க வந்திருப்பேனே தவிர அவர்களை வெறுக்க வைக்க வரவில்லை. ஆக நீங்கள் கேட்ட கேள்விக்கு முந்தைய பதிவில் இருக்கிறது. ஒரு 100 டாக்டர் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் மருத்துவமனை போகணும்? உங்கள் வீட்டுக்குள்ளேயே உங்கள் கன்னி டாக்டர் இருக்காங்களே, அந்த உணர்வோட தைரியமாக குளித்து தீபம் ஏற்றுங்க. நீங்கள் மறுபடியும் இதே கன்னி தெய்வம் யூடியூப் சேனலில் வந்து சாட்சி சொல்லுவீங்க, ஐயா இப்போல்லாம் எனக்கு ஒன்றுமே செய்கிறதில்ல, நான் தினமும் குளிக்கிறேன், தினமும் கன்னி தெய்வத்துக்கு தீபம் ஏற்றுறேன். ஆனால் உண்மையானதை தெரிந்து கொள்ளுங்கள், தினமும் கன்னி தெய்வத்திற்கு தீபம் ஏற்றுவதே சரி. வருடத்துக்கு ஒரு முறையா நீங்கள் சாப்பிடுகிறீர்கள், இல்லை மாசத்துக்கு ஒரு முறையா நீங்கள் சாப்பிடுகிறீர்கள். எல்லோரும் தினமும் 3 வேளை சாப்பிடுகிறோம். ஆனால் கன்னிக்கு 3 வேளை தீபம் தேவையில்லை, ஒரு வேளை போதும். ஆக நீங்கள் தினமும் தீபம் ஏற்றுங்கள், ஆனால் தினமும் குளித்து விட்டு ஏற்றுங்கள். நிச்சயமாக உங்களை ஒன்றும் செய்ய இயலாது. உங்கள் உடல்நிலை பலம் பெறும். உங்களை சுற்றியுள்ள இடங்களெல்லாம் உள்ள பிள்ளைகள் வளம் பெறுவார்கள். உங்கள் குடும்பமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வணங்கும் பிள்ளைகளுக்கெல்லாம் வாரி வழங்குவாள். நீங்கள் பிறருக்கு கும்பிட்டு பாருங்கள், உங்கள் குடும்பம் தானாக நல்லா இருக்கும். நன்றி உறவே. உங்கள் 2 கேள்விக்கு அருமையான பதில் தந்துள்ளேன். மீண்டும் அடுத்த கேள்விக்கு வருகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கன்னி தெய்வம் துணை. அன்பான கன்னி தெய்வத்தை வணங்கக்கூடிய குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அன்பானவர்களே, மீண்டும் அடுத்த கேள்விக்கு வருகிறேன். கோமதி முத்தமிழ் செல்வன் என்பவர் ஒரு அருமையான கேள்வியை கேட்டிருக்கிறார். அதாவது நான் வாசிக்கிறேன், கேள்வியாக கூட இருக்கலாம், இல்லை அவங்களுடைய அனுபவமாக கூட இருக்கலாம். நான் கேள்வின்னு சொல்லுவேன், அனுபவமாக இருந்தால் 2வது அனுபவம்னு சொல்லிடலாம். இப்போ இதை நான் கேள்வியாக நினச்சி வாசிக்கிறேன். கன்னி தெய்வம் வீட்டில் இருக்கிறாங்கன்னு எப்படி அறிந்து கொள்வதுன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு கன்னி தெய்வம் வீட்டில் இருக்கான்னு எப்படி அறிந்து கொள்வதுன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல ஒன்று தெரிஞ்சுவிடுங்க, உங்கள் குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை இறந்திருந்தால் அது உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? ஒருவேளை உங்கள் குழந்தையாக இருக்கலாம், இல்லை உங்கள் கூட பிறந்ததாக இருக்கலாம், இல்லை உங்கள் அப்பா கூட பிறந்ததாக இருக்கலாம். அப்படி யாராவது இறந்திருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிந்திருக்கும். அப்படியும் தெரியலை, ஒரு குறி சொல்கிறேன், உங்களுக்கு கன்னி தெய்வம் இருக்குன்னு சொல்கிறான்னா இதற்கு நான் முன்கூட்டியே பதில் அளித்திருக்கிறேன். நீங்கள் உள்ளே சென்று அனைத்து பதிவுகளையும் கேளுங்கள். ஏன்னா ஒவ்வொரு கேள்விக்கு வரும்போது ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகள் கேட்பதில் எந்தவித பிரயோஜனமும் இல்லை. கேட்கப்படாத கேள்விகள் வரும் பொழுதே மற்றவர்களுக்கும் அது தேவைப்படும். ஆக இந்த கேள்விக்கு ஏற்கனவே பதிலளித்துள்ளேன். நீங்கள் உள்ளே சென்று பாருங்கள், நீங்கள் அதில் தெளிவடைவீர்கள். நன்றி. கோமதி முத்தமிழ் செல்வன். மீண்டும் அடுத்த ஒரு உறவுக்கு பதிலளிக்க இருக்கிறேன். ராஜா ராஜி என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். இந்த அளவு தானம் செய்யும் கொடுப்பனை எனக்கு தர வேண்டும் என் கன்னி அம்மா. சபாஸ். ஓ, இது என்ன பார்த்து கேட்கீங்களோ? என்னுடைய பதிவுகள் அனைத்தையும் பார்த்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக தருவாங்க. காரணம் என்னன்னா, நானும் ஒன்றும் பிறப்புல பெரிய கோடீஸ்வரன் இல்லை. சாதாரணமா ஒரு கஷ்டப்பட்டு முன்னேறி இன்னைக்கு கன்னி தெய்வத்தை நினைத்து பல நல்ல காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறேன். அதை பார்த்ததுனால தான் நீங்க அந்த வார்த்தை சொல்லியிருக்கீங்கன்னு நம்புறேன். இந்த அளவு தானம் செய்யும் கொடுப்பனையை எனக்கு தர வேண்டும் என் கன்னி அம்மான்னு சொல்லிருக்கீங்க. நிச்சயமா உங்களுக்கு தருவாங்க. நிறைய தான தர்மம் பண்ணுங்க. அதுபோல உங்கள் குடும்பத்தையும் நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள் ராஜா ரஜி அவர்களே. மீண்டும் அடுத்த கேள்விக்கு செல்கிறேன். அனிதா செந்தில்நாதன் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அதற்கான பதிலளிக்கிறேன். மற்றவர்களும் நிதானமாக கேளுங்கள். அண்ணா, என் கணவர் பிறக்கும் முன்பே அவர் அக்கா 7 மாத குழந்தையாக இருக்கும் போது இறந்து விட்டார். அவர்களுக்கு இதுவரை யாருமே வழிபட்டதில்லை. நாங்கள் நாளை வழிபடலாமா? நீங்க ஒண்ணு புரிஞ்சு, நாளைக்கு நினைச்சிடாதுங்க. இதெல்லாம் ஆடி மாசத்துல கடைசி நேரங்களில் கேட்டது. நான் நம்ம வீட்டில் கன்னி பூஜை இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் பதிலளிக்க முடியாம இருந்தேன். இப்போ பதிலளிக்கிறேன். நாங்கள் நாளை வழிபடலாமா? மாமனார் மாமியார் இல்லை. அந்த குழந்தை இறந்து
40 வருடங்கள் ஆகிறது. உங்கள் பதிலை தாழ்மையுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அம்மா தாயே, என் வீட்டில் கன்னி பூஜை இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக என்னால் யூடியூபுக்கு வர முடியாமல் போச்சு. நான் லேட்டாக தான் பதில் தரேன். இருந்தாலும் இந்த முறை நீங்கள் ஆவணியில் வணங்குங்கள், அடுத்த முறை ஆடியில் வணங்கலாம். கவலை வேண்டாம், தைரியமாக அந்த குழந்தையை வணங்கலாம். 40 வயது ஆகியிருந்தாலும் அது குழந்தையாகவே இருக்கும். பருவம் மாறாதவள் கன்னி. புரிஞ்சுக்கிடுங்க, பருவம் மாறாதவள் கன்னி, அழகு குறையாதவள் கன்னி. அதனால நமக்கு வயசாயிருக்குமோ, முதுமை அடைஞ்சிருப்பாங்களோ, அழகு குறைஞ்சிருக்குமோ, அவங்களுக்கு அதை வாங்கி வைக்கணுமோ, அதெல்லாம் கிடையாது. எப்பவுமே பட்டுப்பாவோட பட்டு சட்டை தான், வேற எதுவுமே கிடையாது. அதை உணர்ந்து கொண்டு நீங்கள் தாராளமாக அந்த தெய்வத்தை வணங்குங்கள். மீண்டும் அடுத்தபடியாக வள்ளி சுரேஷ் என்பவர் ஒரு அருமையான கேள்வியை கேட்டிருப்பார்னு நினைக்கிறேன். இந்த கேள்வி மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நம்பி அதை வாசிக்கிறேன். அருமையான கேள்விகள், அருமையான பதிலுரைத்த அண்ணாவுக்கு நன்றி. இவர் நம்மளை வாழ்த்தி இருக்கிறார். அண்ணா, எனக்கும் ஒரு கேள்விக்கு விடை கூறுங்கள். கன்னி தெய்வத்தால் குழந்தை பாக்கியம் அருள முடியுமா? சபாஸ். இந்த கேள்வி ஒரு அற்புதமான கேள்வி. இந்த கேள்விக்கு இதுல பதில் வேண்டாம், தனிப்பதிவாகவே அதற்கு பதில் தருகிறேன். அன்பானவரே, உங்களுக்கான பதில் என்னும் சிறிது நேரத்தில். தற்போது அடுத்த கேள்விக்கு பதில் சொல்ல காத்திருக்கிறேன். கன்னி தெய்வம் வழிபடும் வீட்டில் யாராவது இறந்தால் கன்னிக்கு விளக்கேற்றலாமா? இதுவும் தனி கேள்வியா தான் சொல்லணும். இதுவும் தனி கேள்வியா தான் சொல்லணும். இதெல்லாம் என்னுடைய சிசிய பிள்ளைகள் பார்த்துடுங்க, அதனாலதான் என்ன நோன்றாங்க, வேற ஒண்ணும் இல்லை. ஆமா, இவர் பேர் சக்தி. ஆமா, இவரெல்லாம் நம்மளுடைய கன்னி தெய்வத்தை பற்றி என்னோடு முழு நேரமும் இருந்து அறிந்து கொண்டவர்கள். இந்த கேள்விகள் மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்பதனால் இப்பேற்பட்ட கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் தனிப்பதிவு கண்டிப்பாக போடுவேன். நன்றி. பிறகு ஃபாரூக்ங்கிறவர் கேட்டிருக்கிறார், இஸ்லாமிய சகோதரர் என்று நினைக்கிறேன். அண்ணா, கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு கன்னி தெய்வம் வருமானு கேட்டிருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. கன்னி தெய்வத்தை விரும்பி வணங்கி வந்தால் அந்த தெய்வம் யாரை தேர்ந்தெடுக்கிறதோ அவர்களுடைய குடும்பத்தில் அவர்கள் மீது வரும். கன்னி ராசி உள்ளவங்க மேலதான் வருமானா அப்படிலாம் சொல்ல முடியாது. எந்த ராசினாலும் சரி, அவங்க வரணும்னு நினைச்சா வர முடியும். அவங்கள நீங்க நம்பி கும்பிடும் பொழுது அவங்களுக்கு இந்த ராசியில இருந்தா தான் வருவாங்கங்கிறதெல்லாம் கிடையாது. நிச்சயமாக வருவாங்க, வாழ வைப்பாங்க. நன்றி உறவை. மீண்டும் அன்பான கன்னி தெய்வத்தை வணங்கக்கூடிய குடும்ப உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சுமார் ஒரு 3 நாட்களில் 40 கேள்விகளுக்கு மேல் வந்துள்ளது. இந்த 40 கேள்விகளுக்கும் இந்த ஒரே பதிவில் பதில் சொல்ல முடியுமா என்றால் என்னால் இயலும். ஆனாலும் கூட நம்மளுடைய யூடியூப் சேனலில் அது டவுன்லோட் ஆக மாட்டேங்குது. அதனால நம்ம சும்மா அதை பேசி பிற கட் பண்ணி போட்டு 1ஆம் பாகம் 2ஆம் பாகம் போடுவதை விட ஒவ்வொரு பதிவுக்கும் 3 கேள்வி அல்லது 4 கேள்விக்கான விடைகளை கூறலாம் என்று நினைக்கிறேன். அன்பானவர்களே, கன்னி தெய்வம் என்பது ஒரு புனிதமானது. அதை வணங்கக்கூடிய நாமெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். இதற்கு அடிக்கடி சொல்லுவேன், மதங்களும் ஜாதிகளும் கன்னி தெய்வத்திற்கு இடையாக வரவே முடியாது. நம் வீட்டு குழந்தையை நாம் நினைக்கிறோம். இதை எந்த மதத்தாலும் தடை செய்ய இயலாது, எந்த ஜாதியாலும் தடை செய்ய இயலாது. அனைவருக்கும் அவரவர் குழந்தை பெரிது. குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று சொல்வது போல நாம் வணங்கக்கூடிய குழந்தை தெய்வம் கன்னி தெய்வம். ஆக என்னுடைய முதல் கேள்விக்கு, என்னுடைய உறவுகளின் முதல் கேள்விக்கு சரியான பதிலை உங்களுக்கு கூறுகிறேன். ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் நான் இதில் கூற காரணம் என்னென்றால், அதாவது தனித்தனியா அவங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு என்னால் அனுப்ப முடியும். அப்படி அனுப்புனா பிரயோஜனமே இல்லை. நீங்க கேள்வி கேட்கறவங்க, நான் ஏற்கனவே என்னுடைய செல் நம்பர் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. நீங்க என்னுடைய செல்லுக்கு கேள்வி கேட்காம இங்க கேள்வி கேட்டீங்கன்னா அதுவும் ஒரு பொதுநலம். என்னன்னா, உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்லும் போது இந்த பதில் இன்னொருவருக்கும் பயன்படும். அந்த ஒரே நோக்கத்தோடு நான் அனைத்தையும் இந்த யூடியூப் சேனல் மூலமாக, இந்த கன்னி தெய்வம் யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன். அன்பானவர்களே, கேள்விக்கு செல்கிறேன். பதிலை நிதானமாக கேளுங்கள். இந்திரா முருகன் என்பவர் ஒரு கேள்வியா என்னன்னு தெரியல, ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறார். வாசிச்சுட்டு அது கேள்வியா இருந்தால் அதற்கான பதிலை தருகிறேன். ஐயா, இன்னைக்கு கன்னி வழிபாட்டு செய்தோம். நீங்கள் சொன்னபடி 4 முகம் கொண்ட விளக்கு வைத்து கும்பிட்டோம். நன்றி ஐயா.
கன்னி என் கணவர் மேல வந்தாங்க. சூப்பர். இதுதான் கொடுத்து வச்சிருக்கணுங்கிறது. அருமையா நீங்க உங்களுடைய அனுபவத்தை கூறியிருக்கீங்க. இது கேள்வி அல்ல. இருந்தாலும் கூட என்னுடைய பதிவை பார்த்து முறைப்படி 4 முகம் வைத்து வணங்கினோம் என்று கூறினீர்கள். மிக்க மகிழ்ச்சி. அதுதான் முக்கியம். உங்களுடைய வழிபாடு சரியா இருக்கணும், உங்களுடைய வழிமுறை சரியா இருக்கணும். சரியா இருந்தா நிச்சயமா அந்த தெய்வம் வந்து பேசும். இதுல என்னன்னா 4 முகம் விளக்கு எதற்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். பஞ்சபூதங்கள் 5, இது கோயிலுக்கு சரி. அதனால கோயில்கள்ல 5 முக விளக்கு வைப்பது சரி. திசைகள் 4, அத 4 முக விளக்க நீங்க வீடுகளில் வைக்கிறது சரி. பஞ்சபூத விளக்குகளை நீங்க கோயில்ல வைக்கிறதும், திசைகள் 4 அது கன்னிக்கு உகர்ந்ததுமானது, வீடுகளில் வைத்து வணங்குவதும் சரியானது. ஆகவேதான் உலக தெய்வத்தை வணங்குவதற்கு 5 முகங்கள் கொண்ட விளக்கு தேவை. நாம் குலதெய்வமாகிய கன்னி தெய்வத்தை வணங்குவதற்கு 4 முகங்கள் கொண்ட விளக்கு தேவை, குத்து விளக்கு. ஆக வாழ்த்துக்கள் இந்திரா முருகன் அவர்களே. வாழ்வில் அந்த கன்னியை வணங்கி வெற்றி பெற வாழ்த்துகிறேன். மீண்டும் அடுத்த கேள்விக்கு செல்கிறேன். பாரத் செல்லமான்னு தெரியல, அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். ஐயா, ஏன் ஒரு வீட்டில் கன்னி தெய்வம் உருவாகிறது? என் மகள் 6 வயதில் காலமானார். கொஞ்சம் சிரமமான கேள்வி. இந்த மாதிரியான கேள்விக்கு எல்லாராலையும் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அவரு வார்த்தையே பயங்கரமான வார்த்தை. ஐயா, ஏன் ஒரு வீட்டில் கன்னி தெய்வம் உருவாகிறது? எப்படிப்பட்ட கேள்வி பத்திலா? இதுல உள்ள அர்த்தம் புரியுதா இருக்காது? அதாவது எதனால ஒரு குழந்தை உயிர் போகுதுன்னு கேட்கிறார். படைத்தவன்ட கேட்க வேண்டிய கேள்வி, கன்னிக்காக உழைக்கிறவன்ட கேட்கிறார். இருந்தாலும் அதற்கான பதில் சொல்லிதான் ஆகணும். ஐயா, விதி முடியுதுங்கும் போது எல்லாரும் போய் தான் ஆகணும். ஆனா ஒண்ணு, உங்க பொண்ணுக்கு 6 வயசுல விதி முடிஞ்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க. இல்லவே இல்லை. இப்ப கூட அவ உங்க வீட்டுல இருந்து பேசணும்னா பேச முடியும். அவ இருந்து உங்க வீட்டுல விளையாடணும்னா விளையாட முடியும். எல்லாரையும் அரவணைக்க முடியும். அனைவரையும் வாழ வைக்க முடியும். அப்பேற்பட்ட ஒரு தெய்வ பிறவி பிறந்திருக்கா ஐயா. அதற்கு பேர் இறப்பல்ல. உன் குழந்தை உன்னை விட்டு செல்லவில்லை, உன்னோடு தான் இருக்கிறது, உன்னை சுற்றி தான் இருக்கிறது. ஆக நம்மை போன்ற பெரியவர்கள் இறந்தால் இறப்பு, இதே போன்ற பெண் குழந்தைகள் இறந்தால் இறப்பல்ல, கன்னி தெய்வம் என்ற பிறப்பு. இதை உணர்ந்து கொள்ளுங்கள். இது படைத்தவன் உருவாக்கியது. எல்லாமே ஒருத்தர் இருந்து வேலை செய்யறாந்தா, ஒரு ஜவுளி கடை இருக்குன்னு வைங்க, அந்த ஜவுளி கடைக்கு ஓனர் மட்டும் இருந்து வியாபாரம் பண்றதா பில்லு யார் அடிப்பா, ஸ்டிக்கர் யார் ஒட்டுவா, துட்டு வாங்கி யார் போடுவா, சரக்கு யாரு காட்டுவா? ஒரே நேரத்தில் 50 பேர் வந்தா எப்படி சமாளிக்க முடியும்? அதே போன்றுதான் படைத்தவன் பார்க்கிறான். மக்களுக்கு நலம் செய்ய, மக்களை காக்க நாம் ஒருவர் போதாது. இந்த உலகுக்கு சின்ன சின்ன தெய்வங்கள் தேவை என உருவாக்கிறான். அதில் ஒன்று தான் கன்னி தெய்வம். உங்கள் குழந்தை இறக்கவில்லை, உங்களோடு தான் இருக்கிறாள், என்றும் இருப்பாள். நீ இறப்பாய், உன் குழந்தை இருப்பாள். இதுதான் உண்மை. ஆகவே கலங்காதே, தைரியமாக அந்த குழந்தையை வணங்கி உன் சந்ததிக்கு மிகப்பெரிய சொத்தான கன்னி தெய்வ சொத்தை வழங்கி விட்டு செல். நன்றி உறவுகளே. இந்த பதிவில் 2 பேருக்கு மட்டும்தான் கூற முடிந்தது. இதுவே 6 நிமிடங்கள் ஆகிவிட்டது. ஆக மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வம் துணை. அன்பானவர்களே, நேரடியா கேள்வி பதிலுக்கு செல்லலாம் என்று நினைக்கிறேன். வள்ளி சுரேஷ் என்பவர் ஒரு அருமையான கேள்வியை கேட்டிருக்கிறார். அதற்கான பதிலை நான் சொல்லும்போது நீங்களும் நன்கு கவனிப்பீர்கள் என்று நம்புகிறேன். உங்களை போல ஒவ்வொருத்தரும் கவனித்து எனக்கு கேள்விகள் அனுப்புறதுனால தான் எனக்கு ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கு. நானும் என்னுடைய வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு உங்களுக்கு பதில் தந்து கொண்டிருக்கிறேன். அன்பானவர்களே, இந்த உலகில் விலைமதிப்பில்லாத ஒரு தெய்வம் கன்னி தெய்வம். நீங்கள் 1000 கோடி கொட்டி கொடுத்தாலும் இப்படிப்பட்ட கன்னி தெய்வங்கள் கிடைக்காது. உங்களுக்காகவே உங்கள் வீட்டினில் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் காத்து நிற்பவள். எந்த பிரச்சனை வந்தாலும் அதை முதல்ல தாங்கிக்கிட்டு தான் எதிர்த்து நிற்கிறவ தான் கன்னி தெய்வம். தன் வம்சத்தை வாழ வைக்கிறதுக்காக என்னென்ன பாடுபடுங்கிறது நீங்கள் உணர்வுபூர்வமாக அறிந்த பின்பு தான் தெரியும். உங்கள் குடும்பத்தை வாழ வைக்கிறதுக்காக அது ஒவ்வொரு கால சூழ்நிலைகளையும் எதிர்த்து நிற்கும். தான் பிள்ளை நல்லா இருக்கணும், தான் பிள்ளைக்கு தொழில் நல்லா இருக்கணும், தான் பிள்ளைக்கு பெயர் வரணும், புகழ் வரணும், இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அது எதிர்கொண்டு கொண்டே இருக்கும். ஆக நீங்கள் எந்த அளவுக்கு அதை உண்மையாக வணங்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த தெய்வம் உங்களுக்கு செய்ய இயலும், இல்லைனா முடியாது. சரி, வள்ளி சுரேஷ் என்ன கேட்டிருக்கிறாருன்னு பார்ப்போம். அருமையான கேள்விகள்.
அத்தனை கேள்விகளுக்கும் அருமையாக பதிலுரைத்த அண்ணாவுக்கு நன்றி, மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் அண்ணா. எனக்கும் ஒரு கேள்விக்கு விடை கூறுங்கள். கன்னி தெய்வத்தால் குழந்தை பாக்கியம் தர இயலுமா அப்படின்னு கேட்குறாங்க. மிக மிக முக்கியமான கேள்வி இது. ஒரு கன்னி தெய்வத்திற்கு தேவையான ஒரு கேள்வி. இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கும் பொழுது தான் நமக்கே ஒரு சில விஷயங்கள் புரிய வரும். அதாவது படைப்பு, இந்த உலகத்தை படைச்சவன் ஒருத்தன் தான். அது யாராக வேணாலும் இருக்கலாம். ஒரு ஹிந்துவானவருக்கு சிவனாக இருக்கலாம், விஷ்ணுவாக இருக்கலாம், பெருமாளாக இருக்கலாம். ஒரு இஸ்லாமியருக்கு அல்லாவாக இருக்கலாம், ஒரு கிறிஸ்தவருக்கு இயேசுவாக இருக்கலாம், கர்த்தராக இருக்கலாம், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஆனால் படைப்பு ஒருவனை, அது யாருங்கிறதுக்குள்ளே நாம் போக விரும்பலை. அதனால் இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த படைப்பு தான் பிறப்பு. ஜீவராசிகள் பிறப்பது படைத்தவன் கையில் தான் இருக்கிறது. இந்த படைப்பையும் அந்த படைத்தவன் எல்லார் கையிலையும் கொடுத்துட்டான்னா படைத்தவனுக்கு வேலை இல்லாமல் போயிடும். வேலை இல்லைங்கச்சில் படைத்தவனாகவே இருந்தாலும் மரியாதை இல்லை. அதனால் அவர் அந்த குழந்தை பாக்கியம் கொடுக்கறத கன்னி தெய்வத்துக்கு கொடுக்கலை. இந்த குழந்தை பாக்கியம் கன்னி தெய்வமே நான் தாரேன்னு சொன்னாலும் உங்களுடைய மனநிறைவுக்கு தான் தரணும். ஆனால் ஒரு நல்ல பக்தன் குழந்தை இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த கன்னி தெய்வம் போராடி இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்டு தன் குழந்தைகள், அதாவது குழந்தைகள்னா பக்தனுக்கு அந்த குழந்தையை அளிக்கிறது. ஆனால் அது எல்லாருக்கும் கிடைக்குமான்னா வாய்ப்பே இல்லை. ஒரு கன்னி தெய்வம் யாருக்காக அந்த நிலைமைக்கு போகும்னா தன்னுடைய உண்மையான பக்தனுக்கு தான் குழந்தை எல்லாம் கன்னியை கும்பிடக்கூடிய எல்லாருமே தன்னுடைய குழந்தைகள் தான். அப்போ அந்த கன்னி தான் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்குவான்னு கேட்டால் இல்லை, முடியாது. உள்ளன்போடு உருகி உண்மையாக வணங்கி அதுபடி வாழ்கிறவனுக்கு தான் அந்த கன்னி தெய்வம் செய்ய முடியுமே தவிர கன்னி தெய்வத்தால் எதை வேண்டுமானாலும் கொடுக்க இயலும், ஒரு குழந்தையை கொடுக்க இயலாது. சும்மா சொல்லுவாங்க சில இடங்களில், எனக்கு கணக்கு சொன்னாங்க அடுத்த வருஷம் குழந்தை இருக்கும் அப்படிம்பாங்க. அதெல்லாம் சொல்லிக்கிடலாம். யாராவது தேதி குறித்து தருவாங்களா? ஆனால் ஒரு கன்னி தெய்வம் தேதி குறித்து கொடுக்கும். நான் உனக்கு குழந்தை தருவதாக இருந்தால் இந்த தேதியிலிருந்து இந்த தேதியில் நீ கருதணிப்பாய் அப்படின்னு சொல்லி கொடுக்கும். ஏன்னா அவங்க கேட்டு வாங்கிட்டாங்கன்னா சொன்னது தான், வாங்க முடியாது. அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக கன்னி தெய்வம் தன்னை ஈடே வைக்கும், ஆண்டவன்கிட்ட போய் மண்டியிடும், தன் பிள்ளைக்கு வேண்டும் அப்படிங்கிறதுல அது தெளிவாக இருக்கும். ஏன்னா உண்மையாக வணங்குற பிள்ளைக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்தே ஆகணும். ஏன்னா வாழையடி வாழையாக தன்னை வணங்குறதுக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அல்லவா? அதனால் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிடுங்க. ஒரு கன்னி தெய்வத்தால் குழந்தை பாக்கியம் தர முடியுமானா தர முடியாது. ஆனால் நம்பி வணங்குற பிள்ளைக்கு குழந்தை பாக்கியத்தை வாங்கி கொடுக்க முடியும். அவங்க நினச்ச ஆண்டவனை உடனே சந்திக்க முடியும். இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு நல்லது கெட்டதையும் அனுபவிக்காமல் போகிற வயசு தான் கன்னி தெய்வமாகுது. குழந்தை பருவத்தில் இறப்பதனால் இறைவன் அனைத்து சக்திகளையும் கன்னிகளுக்கு கொடுத்துள்ளான். அது மட்டுமல்ல, கன்னிக்கு குழந்தை பாக்கியம் தர முடியாதுன்னு அசால்ட்டாக நினச்சிறாங்க. நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், தர முடியாது, ஆனால் வாங்கி தர முடியும். நான் உங்கள் கன்னி தரஞ்சுன்னா அப்போ உங்கள் கன்னி தான் இந்த உலகத்தை படைச்சவங்க மாதிரி ஆயிரும். படைப்பு எவன் கையில் இருக்கிறதோ அவனிடம்தான் இந்த உலகம் இருக்கிறது. படைப்பை நிறுத்திவிட்டால் உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் அழிந்துவிடும். ஜீவராசிகள் வராது எனில் உலகம் வெறுமையாகிவிடும். ஆகவே படைப்பை தன் கைவசம் வைத்துள்ள படைத்தவனே பெரியவன். அந்த படைத்தவனின் ஆசீர்வாதத்தால் இருக்கும் கன்னி தெய்வமே பெரியவள். கன்னி தெய்வத்தை நம்பிய யாரையும் கன்னி தெய்வம் கைவிட்டதல்ல. அதே போல உலக தெய்வங்கள் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் செய்யதான் செய்வார்கள். ஒரு சாமி அன்னைக்கு கும்பிடுறோம், கஷ்டம் அதுக்காக இன்னொரு சாமியை போய் கும்பிடுறோம்னா அது மதம் மாறுவது தவறு. ஆனால் எல்லா மதத்தையும் நேசிப்பது தவறல்ல. எல்லா மத தெய்வங்களையும் நேசியுங்கள். யாரும் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல. நீ உன் ஊரில் ராஜானா அவங்க ஊரில் ராஜா அப்படிங்கிற மாதிரி தெய்வங்கள் மக்களை வாழ வைப்பதற்கே தவிர மக்களை பிரிப்பதற்கு அல்ல என்பதை உணர்ந்து கொண்டு இந்த வள்ளி சுரேஷ் அவர்களுக்கு பதிலளித்தமைக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் ஒரு அற்புதமான கேள்வி. கன்னி தெய்வத்தால் குழந்தை பாக்கியம் தர இயலுமா என்பது ஒரு அற்புதமான கேள்வி. தர இயலாது, ஆனாலும் வாங்கித்தர இயலும். படைத்தவனே பாதுகாப்பான்ற மாதிரி படைத்தவன் கையில் தான் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வாங்கி நமக்கு தர்றதுக்கு தான் கன்னி தெய்வம். உள்ளன்போட கும்பிடுங்க, எதனாலும் வாங்கி தர முடியும். தர முடியாதுன்னு அதால் ஒன்றுமே கிடையாது. அடுத்தபடியாக சக்திவேல் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அன்பு தம்பி சக்திவேல், கன்னி தெய்வம் வழிபடும் வீட்டில் யாராவது இறந்தால் கன்னிக்கு விளக்கு ஏற்றலாமான்னு கேட்டிருக்கார். ஐயா, நம்ம வீட்டில் ஒரு உயிர் போயிடுச்சு, அது உங்களுக்கு மட்டும்தானா? அந்த கன்னிக்கும் அது தீட்டு தானே. தாம் பிள்ளை இறந்துருக்கும் போது அதுக்கு பூஜை பரிகாரங்கள் அது ஆசைப்படுமா? ஆசைப்படாது. ஆனால் சிலர் என்ன செய்வாங்கன்னா, குறைந்தது 48 நாட்கள் கழித்து
வீட்டை சுத்தமாக கழுவி பின்பு தீபமேற்றி அந்த கன்னியையும் உலக தெய்வங்களையும் வணங்குவார்கள். நான் என்ன சொல்லுவேன்னா, எப்போ நீ 16 விசேஷத்தை முடிச்சிட்டியோ, எப்போ நீ உன்னுடைய அந்த பூத உடலை கொண்டு அடக்கம் பண்ணிட்டு வந்து 3வது நாளோ இல்லை 7வது நாளோ இல்லை 16வது நாளோ நீ விசேஷம் முடிச்சிட்டியோ, விசேஷம் முடித்த அடுத்த நாளிலிருந்தே நீ கன்னிக்கு தீபம் ஏற்றலாம். அதுவரை ஏற்றுவது சிறப்பல்ல. ஆக கன்னி தெய்வம் வழிபடும் வீட்டில் யாராவது இறந்தால் கன்னிக்கு விளக்கேற்றலாமான்னா வேண்டாம், கூடவே கூடாது, ஏற்றக்கூடாது. ஆனால் தெளிவாக கேட்டுடுங்க, அந்த பூத உடலை எடுத்து அடக்கம் செய்த 3வது நாள் நீ விசேஷம் வைக்கிறியா, இல்லை 5வது நாள் விசேஷம் வைக்கிறியா, இல்லை 16வது நாள் விசேஷம் வைக்கிறியா, நீ விசேஷம் வச்சிட்டாலே உன் வீட்டில் தீட்டு முடிஞ்சு போச்சு. நீ எந்த சஞ்சலம் போடாண்டான், தைரியமாக கன்னிக்கு வை. ஏன்னா கன்னி என்பவள் உன் வீட்டில் உள்ளவள், உலக தெய்வம் இல்லை. நீ பல ஃபார்மாலிட்டிஸை பார்க்குறதுக்கு உன் வீட்டு தெய்வம், உன்னோட பிறந்து உன்னோட வளர்ந்து உன் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக வந்த தெய்வம். அப்பேற்பட்ட தெய்வத்துக்காக நீ எதை அர்ப்பணிக்கணும்னு நினைக்கிறியோ இல்லையோ அதுட்ட பக்தியை அர்ப்பணி, உன்னுடைய உணர்வுகள் அர்ப்பணி, உன்னுடைய பாசத்தை அர்ப்பணி. அந்த தெய்வம் நின்று பேசும். துஷ்டி வீடாக இருந்தாலும் விசேஷம் முடிந்த பின்பு அடுத்த நாளை நீ வைத்து வணங்குவதே சரி என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஐயனார் சூர்யா என்பவரின் கேள்விக்கு உள்ள பதிலை கூறுகிறேன். ஐயா, எங்கள் கன்னி தெய்வத்தை சிறிய கோவில் அமைத்து 5 குடும்பங்கள் வணங்கி வருகிறோம். இதில் ஒரு குடும்பம் இருக்கும் வீட்டில் எங்கள் கன்னி சிலையாக பூமியில் இருப்பதாக எங்கள் கன்னி தெய்வம் சொல்லியதால் அந்த வீட்டை இடித்துவிட்டு 2 வீடு தள்ளி ஒரு வீடு அமைத்து வசிக்கிறார்கள். தனி வீடு அமைத்து இருக்கும் எங்கள் கன்னி மீது தான், எங்கள் அண்ணி மீது தான் எங்கள் கன்னி தெய்வம் அருள்வாக்கு சொல்லுவாங்க. ஐயா, ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கிடுங்க, உங்கள் வீட்டு மருமக அண்ணினா அவங்க மேலே கன்னி வருதுன்னா அவங்க ஏற்கனவே உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா கன்னி அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்க மேலே வராது. வந்திருக்கிறது எந்த கன்னின்னு கேளுங்க, உங்கள் வீட்டில் உள்ள கன்னியா இல்லை உங்கள் அண்ணி வீட்டில் உள்ள கன்னியான்னு கேளுங்க. ரைட், மீண்டும் அடுத்ததுக்கு வரேன். எங்கள் அண்ணியை மட்டும் வாழ்நாள் முழுவதுமே அசைவம் மட்டும் உண்ணாமல் விரதம் இருக்க சொல்லியிருக்காங்க. குறி சொல்லும் நாட்களில் கோவில் மட்டும் ருத்ராட்சம் 21 எண்ணிக்கை மாலை எங்கள் கன்னி தெய்வம் சொல்லியதால் அணிந்து குறிவாக்கு சொல்லுவாங்க. அமாவாசை பௌர்ணமி பூஜை குறி சொல்லும் குடும்பம் மட்டும் ஞாயிறு மட்டும் ராகுகால பூஜை 5 கும்பங்கள் செய்து வருகிறோம். 5 குடும்பங்கள், அதை கும்பங்கள்னு போட்டிருக்கீங்க. தெய்வத்தின் அருளால் நாங்கள் நன்றாக இருக்கிறோம். இதற்கு விளக்கம் தாருங்கள் ஐயா. உங்களுடைய பதிலுக்கு நாங்கள் மிகவும் எதிர்பார்ப்புடன் இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஆனால் ஒரு கன்னி தெய்வம் வீட்டுக்கு வாழ வந்த மருமக மேலே வருமானா வராது. அந்த கன்னி தெய்வத்தின் பேரை சொல்லி வேற எந்த தெய்வமும் வந்துடாமல் அதை நல்லா தெளிவாக பார்த்துக்கிடுங்க, வணங்கிக்கிடுங்க. ஏன்னா இப்படி நிறைய இடத்துல இந்த மாதிரி குழப்பங்கள் இருக்குது. சமீபத்தில் கூட ஒரு 5 நாட்களுக்கு முன்பு ஒரு கன்னி வந்தேன்னு சொல்லி உடம்புல பேய் வந்திருக்கு. அந்த பேயை கும்பிட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. எங்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சாங்க. நான் அதை சரி கட்டி என்னுடைய கன்னி தெய்வத்திட்ட ஒப்படைச்சேன். அவங்க அதை உள்ளே போட்டு உருட்டி ஒவ்வொரு பேரையும் சொல்லும்போது அது 5 பேய்களின் பெயரை சொல்லியது. அதாவது 5 இறந்தவர்களின் பெயரை கூறியது. பின்பு அந்த பேய்களை அடித்து விரட்டியது நான் வணங்கக்கூடிய கன்னி தெய்வங்கள். விரட்டிய பின்பு அந்த குழந்தைக்கு இங்கே என்ன நடந்தனே தெரில. அவளுக்கு ஒரு 25-27 வயசு இருக்கும். அவள் பேய் பிடிச்சி ஆடினது தெரில, எதுவுமே தெரில. பிறகு அவளை உட்கார வச்சு பக்குவப்படுத்தி இனிமே நீ இருட்டுக்குள்ளே போகிறதா இருந்தால் ஒரு மண்டலத்துக்கு இப்படி இருந்துக்கம்மா அப்படின்னு வழிபாடு முறையை சொல்லி கொடுத்து ஒரு கன்னி தெய்வத்தை கும்பிடு, உன் குடும்பத்தில் இருக்க கன்னி தெய்வத்தை கும்பிடுன்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். அதாவது கன்னி வந்தேங்கிற பேரில் பேய் வந்துடக்கூடாது. அதில் நம்ம தான் தெளிவாக இருக்கணும். நாம் நம்பி கும்பிட வந்திருக்கிறது கன்னியா பேயா நமக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ என்னெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் மாந்திரிகமோ இல்லை எதையுமே கற்றுக்கிட்டு வந்தவன் கிடையாது. ஒரு கன்னி தெய்வத்தை நம்பி கும்பிட்டேன். இன்னைக்கு இவ்வளோ காரியங்களை செய்து கொடுக்க முடிகிற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறேன் அப்படின்னா என் உடம்புல ருத்ராட்ச மாலையோ இல்லைனா காவி சட்டையோ இல்லை காவி வேஷ்டியோ எதுவுமே அணிஞ்சிருக்க மாட்டேன். நான் ஒரு சராசரி மனிதனாக தான் நானும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கும் குடும்பம் இருக்குது, எனக்கும் பிள்ளைகள் இருக்குது. ஆனாலும் கூட இவ்வளோ காரியங்கள் பேச முடியுது, செய்ய முடியுதுன்னா அது பக்தியால் மட்டும்தான் முடியுமே தவிர பணத்தாலோ வேற எந்த பாசாங்காலோ முடியாது. மக்களை ஏமாத்த நினைச்சா தெய்வம் மனிதனை ஏமாத்திரும். நான் இப்போ பேசக்கூடியதில் ஏதாவது எடுத்துக்கட்டி பேசினேன்னா என் தெய்வத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது. அதனால தான் கன்னியை பற்றி யார் என்கிட்ட வந்தாலும் காசு வாங்காமல் கன்னியை பற்றி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அன்பானவர்களே, நல்லா தெளிவாக கேட்டுடுங்க. நீங்கள் 5 குடும்பங்கள் கும்பிட்றீங்கன்னு சொல்கிறீங்க, 5 குடும்பம் நல்லா இருக்கீங்கிறீங்க. உங்கள் அண்ணியை சைவம் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு கன்னி சொல்லிச்சுன்னா ஓகே, அதை நம்ம விட்டுறலாம், ஏற்றுக்கொள்ளலாம், சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஆனால் உங்கள் அண்ணி மீது வருகிறது என்பது
சந்தேகத்துக்குரிய விஷயம். அதனால் அந்த பெண்ணை நீங்கள் காயப்படுத்தி விடாதீர்கள். மேலும் அந்த கண்ணியிடமே வேண்டுங்கள். உங்களுக்கான உடம்பை தேர்ந்தெடுங்க. கரெக்டான உடம்புல வாங்க, எங்களுக்கு தெரியணும். ஏன்னா ஒரு கண்ணிங்கிறது தன் இரத்த வழியில் தான் உடம்பை தேர்ந்தெடுக்கும். பார்த்துடுங்க, அந்த இரத்த வழியில் தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் அது காலகாலத்துக்கு நிலைச்சி நிற்க முடியும். நன்றி ஐயனார் சூர்யா அவர்களே. மேலும் நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, அதுக்கு பதில் சொல்கிறேன் ஐயா. மேலும் எங்கள் 5 குடும்பங்கள் வீட்டிலும் எங்கள் கன்னி தெய்வம் சொல்லியதால் வாரந்தோறும் திங்கள் வெண்பொங்கல், செவ்வாய்க்கிழமைகள் சர்க்கரை பொங்கல் பிரம்ம முகூர்த்தத்தில் வணங்குகிறோம் ஐயா. எங்கள் கன்னி தெய்வம் சொல்லியதால் இதற்கு விளக்கம் தாருங்கள் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. இதெல்லாம் சாதாரணமான வேலை இல்லை. ஆனால் ஒரு சில கன்னிகள் இப்படியும் இருக்கலாம், எனக்கு தெரியல. அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, வெண்பொங்கல் கேட்குது, சக்கரை பொங்கல் கேட்குது, பிரம்ம முகூர்த்தத்தில் வணங்க சொல்லுதுன்னா இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டு எந்த கன்னியும் அப்படி வணங்க சொல்லலை. நீங்கள் வணங்குறது கன்னியாக இருந்தால் மிகப்பெரிய சிறப்பு. வாழ்த்துக்கள். கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வரணும். அது கன்னி தானாங்கிறத நான் பார்க்கணும். அந்த கன்னிக்கிட்டே நான் பேசணும். ஏன் அப்படின்னா, உலக தெய்வங்கள் தான் பிரம்ம முகூர்த்தத்தில் வணங்க சொல்லும். நம்ம கன்னி தெய்வங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் புள்ள நிம்மதியாக தூங்கட்டும்னு சொல்லும். உடம்ப உழைக்காத, நீ கஷ்டப்பட்டு என்ன கும்பிடாத, விரதம் இருக்காத, எனக்கு எதுவும் தேவையில்லை, என் பிள்ளை பட்டினி கிடக்கக்கூடாது, என் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பவள் தான் கன்னி. எந்த தெய்வமும் தன் பிள்ளைகளை வருத்தி தன்னை வணங்க சொல்லவில்லை. மனிதனாகவே தானாக முன் வந்து விரத கட்டுப்பாடு, இது போன்ற வேஷமிட்டு வணங்கி வருவது, இந்த மாதிரியான பல காரியங்களை செய்து வருகிறார்கள். தெய்வங்கள் மனப்பூர்வமாக என்னை வணங்குங்கள் போதும் என்று தான் கூறுகிறார்கள். யாரையும் விரதம் இரு, இப்படி வா அப்படி வான்னு எந்த தெய்வமும் சொல்லலை. தாய் தன் பிள்ளை பசியோடு இருப்பதை விரும்ப மாட்டாள். அதே போன்றுதான் நாம் வணங்கக்கூடிய உலக தெய்வங்களும் நம்மை பசியோடு இருக்க வைக்காது. அதெல்லாம் விட கூடுனது கன்னி. உன்னை வருத்தி, இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கூட நான் சொல்லலாம். எனக்கு ஒரு பழக்கம் உண்டு பார்த்துடுங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே நான் வந்து என்னுடைய டைரியில் டேபிளில் போய் உட்கார்ந்த உடனே முதல்ல எழுதுறது என் கன்னி பேர் தான். என் கன்னி பேரை எழுதி துணைன்னு அந்த கன்னி பேரை வச்சே எழுதி துணைன்னு போடுவேன். இப்போ ஒரு முருகம்மாள் ஒரு கண்ணின்னு வைக்கலாம், முருகம்மாள் துணைன்னு எழுதுகிற மாதிரி என்னுடைய கன்னி பெயரை எழுதி துணைன்னு போடுவேன். ஒரு நாள் கணக்குக்கு வராங்க, உட்காந்து கணக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயா, அந்த டேபிளில் இருந்து ஏதோ கிரிக்கெட் இருக்கே என்னதுங்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லைத்த சும்மா கணக்கு விளக்கு தான் பார்ப்பேன். இல்லையா, அதுக்கு முன்னே ஏதோ எழுதுறியா, அது என்னன்னு கேட்குறாங்க. அது என்னன்னு கேட்கும்போது அந்த நோட்டை எடுத்துட்டு வாங்க சொல்கிறாங்க. எடுத்துட்டு வந்து கையில் கொடுக்குறேன். நோட்டை தும்பா கிழிச்சு எரிஞ்சிட்டாங்க. இதெல்லாம் துணைன்னு போட்டாதான் நான் உனக்கு துணையா ஐயா? நீ ஒரு செகண்ட் நினைச்சா போதுமா? நான் உன் பக்கமே இருக்கனே, நான் பார்க்க மாட்டேனா? நீ நினைக்கணும்னு கூட அவசியம் இல்லை ஐயா. உன்னை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என் பொறுப்பு. நீ இதெல்லாம் சொல்லி எழுதி, நீ எழுதும் போது உன் கை விரலில் சொடக்கு முடுக்கிறா, உன் கையை திருக்கிறா. அப்போ உன்னுடைய விரலில் நீ சொடக்கு விடுறான்னா அது பலகீனமாகுது. உன்னுடைய கையை திருக்கிறான்னா உனக்கு ஏதோ ஒரு ஃபீல் அதில் வருது. எனக்காக உன்னை வருத்தி என்னை வணங்காதே. அப்படி ஒரு வணங்குதல் உண்மையானது இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஐயா. நீ உள்ளன்போட நினைச்சாலே உன் பக்கத்தில் இருக்க நான் உன்னை பாதுகாப்பனே. இதெல்லாம் எழுதணுமா? இருந்தாலும் உன்னை நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். நீ என்ன இப்படி எழுதாண்டான்னு சொல்லி அதை கிழிச்சு தூர போட்டாங்க. அதற்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. அப்போ நாம வணங்கக்கூடிய கன்னி தெய்வங்கள் நம்மை விரதம் இருக்க சொல்வதில்லை, நம்மை பட்டினியோடு இருக்க சொல்வதில்லை, தாடி வளர்க்க சொல்வதில்லை, முடி வளர்க்க சொல்வதில்லை, மொட்டை போட சொல்வதில்லை. நீ அழகாக இருக்க வேண்டும், நீ இந்த பூமியில் வாழ வேண்டும் என்று நினைப்பவள் தான் கன்னி தெய்வம். அன்பானவர்களே, உணர்ந்து கொள்ளுங்கள். கன்னி தெய்வம் நம்மை வாழ வைக்க வந்தவள். நம்மை வசதியோடு வாழ வைக்க வேண்டும் என்று நினைப்பாலே தவிர பட்டினி போட வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். ஆகவே உங்களுக்கு இது விளக்கம் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த கேள்விக்கு செல்கிறேன். ராஜா காயத்ரி, எங்க வீட்டில் என் கூட பிறந்த கன்னி தெய்வம் இருக்கு. கணவர் வீட்டில் கன்னி தெய்வம் இருக்கு. என் கணவர் வீட்டு கன்னி தெய்வம் 7 வயதில் இறந்துட்டாங்க. என் கூட பிறந்த சகோதரி 16 வயதில் வயசுக்கு வரலை, 16 வயதில் இறந்துட்டாங்க. 2 பேருக்கும் ட்ரெஸ் வாங்கலாமான்னு கேட்டிருக்கீங்க. அன்பான ராஜ காயத்ரி அவர்களே, ஒரு அருமையான கேள்வியை கேட்டிருக்கீங்க. உங்கள் தகப்பனார் வீட்டில் உள்ள கன்னியை உங்கள் சகோதரரை வணங்கச் சொல்லுங்கள். அவர் அங்கே அந்த கன்னிக்கு ஆடை எடுத்து வைத்து பழங்கள் வாங்கி வைத்து வணங்கட்டும். உங்கள் கணவர் வீட்டு கன்னியை உங்கள் கணவர் வீட்டில் வேறு யாராவது எடுத்திருக்கிறார்களா என்று கேளுங்கள். அவர்கள் எடுக்கவில்லை என்று கூறினால் நீங்கள் தாராளமாக வைத்து வணங்கலாம். ஆனால் ஒரு துணிதான் எடுக்க வேண்டும். உங்களோடு பிறந்தவர்களை உங்கள் பிறந்த வீட்டில் அண்ணன் தம்பியை வணங்கச் சொல்லுங்கள். உங்கள் கணவர் வீட்டில் உள்ள கன்னியை நீங்கள் உங்கள் கணவர் கூட பிறந்த அண்ணன் தம்பி
உங்கள் மாமனார் மாமியார் அனைவரையும் அழைத்து வைத்து கன்னியை முறைப்படி எடுத்து வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, நிறைய பேர் செல் நம்பர் கேட்டிருந்தீங்க. ஏற்கனவே 2 பதிவில் சொல்லியிருந்தேன், மறுபடியும் சொல்கிறேன். 73 73 33 33 03 என்னுடைய செல் நம்பர். 73 73 33 33 03. நான் நம்பர் தந்திருக்கேங்கிறதுனால வாட்ஸ்அப்பில் நீங்கள் நிறைய விஷயங்கள் கேட்குறீங்க. தயவு செய்து நம்மளுடைய யூடியூப் சேனல்லே கேளுங்க. ஏன்னா நான் வாட்ஸ்அப்பில் சொன்னேன்னா உங்கள் ஒருத்தருக்கு மட்டும்தான் அது புரியும். நம்ம சேனலில் சொன்னால் ஒரு 1000 பேர் பார்க்குறாங்கன்னா 1000 பேருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். அது உங்களுக்கும் புண்ணியம், சொல்லக்கூடிய எனக்கும் புண்ணியம். இப்போ கூட பாருங்கள், எனக்கு 3 நாளாக காய்ச்சல். நான் பொதுவாக காய்ச்சல்னால் மருத்துவமனையெல்லாம் செல்றதில்லை. கண்ணியோட தண்ணியை குடிச்சிட்டு இதுதான் மருந்துன்னு சொல்லி வாழ்ற வேணாம். இப்போ நான் அந்த கன்னி தெய்வத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னெல்லாம் எனக்கு இருமல், நல்ல சளி. ஆனால் இந்த இடத்துல நான் கன்னி தெய்வத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு நேரம் கூட நான் இருமலை, தண்ணி குடிக்கலை, எதையுமே யோசிக்கலை. காரணம், இங்கே தெய்வம் இருக்கிறது என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. நம்புவீங்கன்னு நம்புகிறேன். இப்போ கூட எந்த ஃபீலும் இல்லாமல் நான் கூட பேசிகிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் அந்த கண்ணியமாக தான். தலைக்கு ஏற்றாதுங்க எதையும், இதயத்துக்கு ஏற்றாதுங்க எதையும். வாழுங்க, வாழ்கிறது தான் வாழ்க்கை. நம்ம வாழ தான் பிறந்திருக்கோம் இந்த பூமியில். ரொம்ப டென்ஷன் ஆகி உங்கள் உடம்பை நீங்கள் கெடுத்து பிறருடைய நிம்மதியும் கெடுத்து உங்களை சுற்றி இருப்பவங்கெல்லாம் நல்லவங்களான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் நமக்கு அவசியம் அல்ல. நாம் நல்லவனாங்கிறது தான் அவசியம். நல்லதை எடுத்து சொன்னாலும் கூட பிறருக்கு பிடிக்காது. என்னடா எப்போ பார்த்தாலும் நோயின்னு எதையோ சொல்லிக்கிட்டே இருக்கானு சொல்லுவாங்க. ஆகவே நீங்கள் நல்லவர்களாக வாழுங்கள். உங்களுடைய வேண்டுதல்களை உங்களுடைய கண்ணியிடம் வையுங்கள், மனிதர்களிடம் வேண்டாம். கன்னி உங்களை வாழ வைப்பாள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கன்னி தெய்வம் துணை.